This video sponsored by BuyMode. BuyMode என்ற ஆப் நீங்கள் ஆன்லைனில் எல்லா விதமான ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் என்ஜாய் பண்ண சூப்பர் ஸ்பாட். சுற்றுலா தலமாக மாறும் சென்னை கிளிகள் வீடு. பறவை மனிதர் சுதர்சனின் வீடு மாடியில் 1000 கணக்கான கிளிகள், சிட்டுக்குருவிகள் வந்து நெல், அரிசி, குருணைகளை உண்டு செல்கின்றன. இந்நிலையில் இந்த பறவை இல்லத்தை அனைவரையும் பார்வையிடும் வகையில் சுற்றுலா தலமாக மாற உள்ளது. சென்னை சிந்தாரிப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் பறவை மனிதர் சுதர்சன். இருவரும் இவரது மனைவியை இணைந்து 1000 கணக்கான கிளிகளுக்கும் குருவிகளுக்கும் தினந்தோறும் உணவளித்து வருகின்றனர். சுதர்சன் இந்த பறவைகளுக்கு குருணை, நெல், அரிசி என பல்வேறு வகை உணவு வகைகளை தினந்தோறும் வழங்கி வருகின்றார். கிளிகளுக்கு 60 கிலோ அரிசியும், சிட்டுக்குருவிகளுக்கு 2 கிலோ அரிசியும் தினமும் வைத்து வருகிறார். தனது வருமானத்தில் வரும் 80% பணத்தை இந்த கிளிகளுக்கும் குருவிகளுக்கும் செலவிட்டு வருகிறார் சுதர்சன். சுதர்சனின் மனைவி வித்யாவும் பறவைகளுக்கு உணவளிக்கும் பணியை இவருடன் சேர்ந்து செய்து வருகிறார். சிந்தாரிப்பேட்டையில் இவர்கள் வீட்டின் அருகே ஓட்டையும் நிறைய மரங்களும் இருப்பதோடு அமைதியான பகுதியாகவும் உள்ளதால் இங்கு கிளிகள் தினமும் வந்து உணவு சாப்பிட்டு செல்கின்றன. எனவே 1000 கணக்கான கிளிகள் மூலம் நமக்கு தெரிய வந்த இந்த பறவை மனிதர் தற்போது நடிகர் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்துள்ள மெய்யழகன் படத்தின் மூலம் மீண்டும் லைம் லைட்டிற்கு வந்துள்ளார். இயற்கையை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்ட நமக்கு 1000 கணக்கான கிளிகளையும் குருவிகளையும் காணும் வகையில் இந்த பறவைகள் இல்லம் தற்போது சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. நடிகர் கார்த்திக் அரவிந்த் சாமி நடிப்பில் வெளியாகியுள்ள மெய்யழகன் படம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் வெளியான இப்படத்தை 2D நிறுவனம் சார்பில் நடிகர் சூர்யாவும் நடிகை ஜோதிகாவும் தயாரித்திருந்தனர். அக்டோபர் 27ஆம் தேதி வெளியான இந்த படத்துக்கு கேரளத்தில் நல்ல வரவேற்பு இருந்தது. இந்த படம் ரூபாய் 40 கோடிக்கு மேல் வசூலித்ததாக தெரிகிறது. இந்த படத்தில் அரவிந்த் சாமி கிளைகளை வளர்த்து வரும் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். சென்னை சிந்தாரிப்பேட்டையில் உள்ள சுதர்சனின் வீட்டில்தான் மெய்யழகன் படத்தின் ஷூட்டிங் நடந்தது. தற்போது இந்த பறவைகள் வீட்டின் உரிமையாளரான சுதர்சன், வித்யா தம்பதி இந்த வீட்டை சுற்றுலா தலமாக மாற்ற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் ஒரு நாளைக்கு 25 நபர்கள் மாலை 4:30 மணிக்கு மேல் இலவசமாக கிளிகளை பார்வையிடும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.